திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்களுக்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ் லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் அட்வான்ஸ் புக்கிங் மெத்தடில் எப்படி புக் செய்யணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் புக்கிங் ப்ராசஸ் பார்க்கலாம். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் ஒரு நாளுக்கு 1500 தரிசன டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த 1500 தரிசன டிக்கெட்ஸை 4 டைப்பாக இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற அட்வான்ஸ் புக்கிங் மெத்தடில் ஒரு நாளுக்கு 500 தரிசன டிக்கெட்டுகள் என்ற விகிதத்தில் ஒரு மாதத்தினுடைய மொத்த தரிசன டிக்கெட்டுகளையும் 3 மாதங்களுக்கு முன்னதாகவே ஆன்லைனில் டிடிடி இஷ்யூ பண்ணிடுவாங்க. செகண்ட் மெத்தட், தினமுமே திருப்பதி ஏர்போர்ட்டில் காலையில் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து ரீச் ஆன நேரத்தில் இருந்து 200 ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் இந்த ஏர்போர்ட்டில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஏர்போர்ட்டில் கொடுக்கக்கூடிய இந்த டிக்கெட் நாம் போய் வாங்குறதுக்கு அன்றைய நாள் திருப்பதி ஏர்போர்ட்டுக்கு நம்ம ஃப்ளைட் மூலமாக வந்திருக்கணும். அதனுடைய போர்டிங் பாஸ் அட்டாச் பண்ணால் மட்டும்தான் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் ஏர்போர்ட்டில் நம்ம வாங்க முடியும். அடுத்து கரண்ட் டே புக்கிங் மெத்தடில் தினமுமே காலையில் 9 மணிக்கு அதே நாளுக்கான தரிசனத்திற்கு 800 டிக்கெட்ஸ் 2026 ஜூன் 9 வரைக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் 2026 ஜூன் 10 டிடிடி இதில் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. 800 தரிசன டிக்கெட்டுக்கு பதிலாக ஒரு நாளுக்கு 500 தரிசன டிக்கெட்டுகள் மட்டும் கரண்ட் டே புக்கிங்கில் காலையில் 9 மணிக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. காலையில் 9 மணிக்கு இந்த டிக்கெட் புக் பண்ணால் ஈவினிங் 4 மணிக்கே நம்ம போய் தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். கரண்ட் டே புக்கிங்கில் கொடுத்துட்டு இருந்த 800 தரிசன டிக்கெட்டுகளில் இந்த 500 தரிசன டிக்கெட்டுகள் போக மீதம் இருக்கக்கூடிய 300 தரிசன டிக்கெட்டுகளை ஏற்கனவே ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் கொடுத்து டிக்கெட் புக் செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள், அதாவது 2025 மே 1 தொடங்கி 2026 ஜூன் 9 வரைக்கும் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் கொடுத்து டிக்கெட் புக் செய்யாமல் இருக்கக்கூடியவர்களுக்காக தினமுமே காலையில் 8 மணிக்கு கரண்ட் டே புக்கிங்கில் 300 தரிசன டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. காலையில் 8 மணிலேருந்து மதியம் 1 மணிக்குள்ளே இந்த 300 தரிசன டிக்கெட்ஸ் ஆல்ரெடி டொனேஷன் கொடுத்தவங்க டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அவங்க ஆல்ரெடி டொனேஷன் கொடுத்துட்டனால டிக்கெட்டுக்கான அமௌண்ட் மட்டும் பே பண்ணி அவங்க அந்த தரிசன ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். ஈவினிங் 4 மணிக்கே தரிசனம் பார்த்துடலாம். இப்போது ஆல்ரெடி டொனேட் பண்ண இந்த டோனார்ஸ்க்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ரிவிலேஜை 2027 மார்ச் 31 அவங்க யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த 300 தரிசன டிக்கெட்டுகளில் 1 மணிக்குள்ளே புக் ஆகாமல் மீதம் இருக்கக்கூடிய டிக்கெட்டுகளை மறுபடியும் டிஓடிஸுக்காக அவங்க கரண்ட் டே புக்கிங்கில் கொடுப்பாங்க. கரண்ட் டே புக்கிங் மெத்தடில் மறுபடியும் மதியம் 1 மணிக்கு லாகின் செய்து டிக்கெட் ஏதாவது இருந்தால் நாம் அதை புக் பண்ணிக்கலாம். இந்த 4 டைப் ஆஃப் மெத்தடில் எந்த மெத்தடில் நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணாலும் டிக்கெட் காஸ்ட் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். தரிசன நேரமும் ஈவினிங் 4 மணிக்கு தான் இருக்கும். டிக்கெட் காஸ்ட் ஒருத்தருக்கு நீங்கள் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் வாங்குறதுக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபாய் டொனேஷனும் தரிசன டிக்கெட்டுக்கு 500 ரூபாயும் சேர்த்து ஒருத்தர் ஒரே ஒரு முறை மட்டும் விஐபி பிரேக் தரிசனம் பார்ப்பதற்கு டோட்டலாக 10,500 ரூபாய் பே பண்ணணும். இதே 2 பேருக்கு டிக்கெட் புக் செய்வதாக இருந்தால் 21,000ம் 3 பேருக்கு டிக்கெட் புக் செய்வதாக இருந்தால் 31,500 ரூபாயும் பே பண்ணணும். தரிசனம் ஈவினிங் 4 மணிக்கு இருக்கும். ரிப்போர்ட்டிங் பிளேஸ் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1. ட்ரெஸ் கோட் ஜென்ஸுக்கு ஷர்ட் வேஷ்டி அல்லது குர்தா பைஜமா வியர் பண்ணலாம். லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணலாம். நீங்கள் ரூம் எதுவும் புக் செய்யலைன்னா உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், லக்கேஜஸ் எல்லாமே க்யூலேயே டெபாசிட் பண்ணிக்கலாம். இதுதான் ஜென்ரல் ரூல்ஸ். இப்போது அட்வான்ஸ் புக்கிங் மெத்தட் பற்றி பார்க்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டை அட்வான்ஸ் புக்கிங் மெத்தடில் புக் பண்ணுறதுக்கு டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட் மூலமாக நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆப்பில் புக் செய்வதாக இருந்தால் பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே பில்கிரிம் ஃபெசிலிட்டிஸ் என்கின்ற ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் செய்தால் ஃபெசிலிட்டிஸ் என்ற அந்த ஆப்ஷனுக்கு கீழே ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன்ஸ் என்ற லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் வெப்சைட் மூலமாக புக் செய்வதாக இருந்தால் பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே ஸ்ரீவாணி அண்ட் அதர் ட்ரஸ்ட் டொனேஷன்ஸ் என்ற ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ண உடனே
பழைய டிடிடி வெப்சைட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் மற்றும் கேப்சா கோட் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் லாகின் க்ரியேட் பண்ணலைன்னா புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். லாகின் செய்த உடனேயே பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன்ஸ் என்று ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் ஆகியிருக்கக்கூடிய பேஜில் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் எப்போ எதற்காக ஃபார்ம் பண்ணாங்க என்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதற்கு கீழே கண்டினியூ டு டொனேட் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் டொனேஷன் அமௌண்ட் என்டர் பண்ணணும். ஒருத்தருக்கு டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கான டொனேஷன் 10,000 ரூபாய் என்டர் பண்ணிக்கோங்க. 2 பேருக்கு டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா 20,000 ரூபாய் என்டர் பண்ணிக்கோங்க. 3 பேருக்கு டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா 30,000 ரூபாய் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த அட்வான்ஸ் புக்கிங் மெத்தடில் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்ஸிமம் 9 பேருக்கு மட்டும்தான் டிக்கெட் புக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எத்தனை பேருக்கு டிக்கெட் புக் பண்ண போகிறீங்களோ அதற்கேற்றாற் போல் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10,000 என்டர் பண்ணிக்கோங்க. டொனேஷன் அமௌண்ட் மட்டும்தான் இங்கே என்டர் பண்ணணும். டிக்கெட்டுக்கான அமௌண்ட் இங்கே என்டர் பண்ணக்கூடாது. அதற்கடுத்து அதற்கு கீழே 2 செக் பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய டொனேஷன் அமௌண்ட்டில் 50% கார்பஸ் டொனேஷனுக்காகவும் மீதம் இருக்கக்கூடிய 50% ட்ரஸ்ட்டுக்கான ஜென்ரல் டொனேஷனுக்காகவும் கொடுக்குறோம் என்பதை அக்செப்ட் பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இந்திய குடியுரிமை உள்ளவர்கள், இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். ஃபாரின் நேஷனல்ஸ் இந்த டிக்கெட் புக் பண்ண முடியாது என்பதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாரினர்ஸ் இந்த டிக்கெட் புக் பண்ண முடியாது. இந்த 2 செக் பாக்ஸும் கிளிக் செய்த பிறகு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டிக்கெட் கரண்ட் புக்கிங் மெத்தடில் புக் பண்ண போகிறீங்களா, அட்வான்ஸ் புக்கிங் மெத்தடில் புக் பண்ண போகிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாம் இப்போது 3 மாதங்களுக்கு முன்னதாகவே அட்வான்ஸாக டிக்கெட் புக் பண்ணக்கூடிய காரணத்தினால அட்வான்ஸ் புக்கிங் இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கரண்ட் புக்கிங் டைப்பில் எப்படி டிக்கெட் புக் பண்ணணும் என்கிற டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அட்வான்ஸ் புக்கிங் கிளிக் பண்ண உடனே ஜென்ரல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அடுத்து ஜென்ரல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப கிளியராக டிடிடி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பொறுமையாக படித்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஒருத்தருக்கு இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுக்கணும். அது போக 500 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்காக பே பண்ணணும் என்று சொல்லியிருக்காங்க. ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மேக்ஸிமம் 9 டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும் என்றும், நீங்கள் டொனேட் பண்ணக்கூடிய இந்த அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரிபேட் எதுவும் கிடையாது என்பதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1,00,000 மற்றும் 1,00,000க்கு மேற்பட்டு டொனேட் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த பிரேக் தர்ஷன் அப்ளிகபிள் கிடையாது. அவங்களுக்கு வேறு யூனிஃபார்ம் ப்ரிவிலேஜஸ் இருக்குது என்பதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ட்ரஸ்ட்டுக்கு 1,00,000க்கு மேலே டொனேட் பண்ணணும், 1,00,000 அல்லது 1,00,000க்கு மேலே டொனேட் பண்ணணும்னா இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் லிங்கை கிளிக் பண்ணி கொடுக்கக்கூடாது. அதற்குன்னு தனி லிங்க் இருக்குது. அதனை பற்றிய தனி வீடியோவும் நம்முடைய சேனலில் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 1,00,000 மற்றும் 1,00,000க்கு மேற்பட்டு டொனேட் செய்யக்கூடியவர்கள் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனார்ஸ்க்கு கீழே தான் வருவாங்க. அவங்களுக்கு தனி ப்ரிவிலேஜஸ் இருக்குது. இந்த பிரேக் தர்ஷன் ப்ரிவிலேஜஸ் அவங்களுக்கு அப்ளை ஆகாது என்பதை தான் இந்த பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஒரு முறை அமௌண்ட் டொனேட் செய்த பிறகு அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த டொனேஷன் அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணவும் முடியாது. அகாமடேஷன் தேவைப்பட்டால் தரிசன டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணும்போதே அகாமடேஷனுக்குரிய அமௌண்ட்டும் நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணி தரிசன டிக்கெட்டோடே சேர்த்து புக் பண்ணிக்கணும் என்பதையும், தரிசன டிக்கெட்டும் ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும், திருமலை மற்றும் திருப்பதியில் நேரடியாக எங்கேயும் கிடைக்காது என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த செக் பாக்ஸை கிளிக் செஞ்சுட்டு அக்ரீட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. முன்னாடி இருந்த, அதாவது பழைய அட்வான்ஸ் புக்கிங் மெத்தடில் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸாக நம்ம டொனேஷன் அமௌண்ட் பே பண்ணி முடிச்சிடலாம். அந்த டொனேஷன் பே பண்ண தேதியிலிருந்து 1 வருடத்திற்குள்ளே எப்போ நமக்கு தரிசன டிக்கெட் தேவையோ அப்போ நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதே போல் புக்கிங் ஓப்பன் ஆன பிறகு தரிசன தேதி செலக்ட் பண்ணிவிட்டு டிக்கெட்டுக்கான அமௌண்ட்டும் அகாமடேஷனுக்கான அமௌண்ட்டும் பே பண்ணி நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அந்த பழைய புக்கிங் மெத்தடில் ஒரு முறை நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ண பிறகு ஒரே ஒரு முறை மட்டும் ரீஸ்கெடியூல் செய்வதற்கான ஆப்ஷன் இருந்தது. இப்போ இந்த புதிய அட்வான்ஸ் புக்கிங் மெத்தடில் இது எதுவுமே கிடையாது. ஸோ இதை கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த புதிய அட்வான்ஸ் புக்கிங் மெத்தடில் டொனேஷன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏர்லியராக நம்ம பே பண்ணி வைக்க முடியாது. புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுதோ அதே நாள் தான் தரிசன தேதி செலக்ட் பண்ணிவிட்டு
டொனேஷனுக்கான அமௌண்ட், டிக்கெட்டுக்கான அமௌண்ட், அகாமடேஷனுக்கான அமௌண்ட்டு 3மே சேர்த்து நம்ம பே பண்ணிக்கணும். நம்ம செலக்ட் பண்ண தேதியில் டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்தால் நம்முடைய டிக்கெட் புக் ஆகும், இல்லைனா டிக்கெட் புக் ஆகாது. இந்த புதிய அட்வான்ஸ் புக்கிங் மெத்தடில் ஒரு முறை நீங்கள் டிக்கெட் புக் பண்ண பிறகு அதை கேன்சல் செய்யவும் முடியாது, ரீஸ்கெடியூல் செய்யவும் முடியாது. நம்ம புக் செய்த தரிசன தேதியில் நம்மளால் தரிசனத்திற்கு போக முடியலைன்னா அந்த டிக்கெட்டினுடைய அமௌண்ட் நமக்கு திரும்ப கிடைக்காது. இந்த பாலிசி போன மாதம் 2026 செப்டம்பர்லேருந்து டிடிடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பழைய அட்வான்ஸ் புக்கிங் மெத்தடில் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த புதிய அட்வான்ஸ் புக்கிங் மெத்தடில் 10 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கள நீங்கள் தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் ஸ்கூல் ஐடி அல்லது என்ஆர்ஐ பீப்புளாக இருக்கீங்கன்னா பாஸ்போர்ட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். 10 வயது மற்றும் 10 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் இந்த தரிசன டிக்கெட் கண்டிப்பாக புக் பண்ணணும். இப்போ அக்ரீட் பட்டன் கொடுத்த பிறகு பிரேக் த ஷன் என்று நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே நம்ம 20,000 ரூபாய் கொடுத்தனால பில்கிரிம் டீட்டெயில்ஸில் 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. இதே நீங்கள் 30,000 கொடுத்துருந்தீங்கன்னா 3 பேரினுடைய டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 10,000 ரூபாய் கொடுத்துருந்தால் ஒருத்தருக்கான பில்கிரிம் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 90,000 கொடுத்தால் 9 பேரினுடைய டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்டர் பண்ணக்கூடிய டொனேஷன் அமௌண்ட்டிற்கு ஏற்றாற்போல் இங்கே பில்கிரிம் டீட்டெயில்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 2 ஐடி ப்ரூஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆதார் கார்டு மற்றும் பாஸ்போர்ட். என்ஆர்ஐ பீப்புள் மட்டும்தான் பாஸ்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் செய்து இந்த டிக்கெட் புக் பண்ணணும் என்பதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தரிசனத்திற்காக வரக்கூடிய சமயத்தில் அவங்க செக் பண்ணுவாங்க என்பதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேயே ரிசைட் பண்ணக்கூடியவங்க ஆதார் கார்டை ஐடி ப்ரூஃப் ஆப்ஷனாக செலக்ட் செய்து இந்த டிக்கெட் புக் பண்ணலாம். அடுத்து ஏஜ் ஆப்ஷன் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 10 வயது மற்றும் 10 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் இந்த தரிசன டிக்கெட் கண்டிப்பாக புக் பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மிஸ்டேக்கே இல்லாமல் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. குறிப்பாக ஐடி ப்ரூஃப் நம்பர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுவாங்க. ஸோ ஐடி ப்ரூஃப் நம்பரும் நேமும் எந்த வித மிஸ்டேக்ஸும் இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. யாருடைய டீட்டெயில்ஸ் இங்கே என்டர் பண்ணுறீங்களோ அவங்களுடைய பேரில் தான் தரிசன டிக்கெட் ஜென்ரேட் ஆகும். அவங்க தான் தரிசனத்திற்கு போக முடியும் என்பதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த பில்கிரிம் டீட்டெயில்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய பிரேக் த ஷன் ஆப்ஷனை பார்க்கலாம். பிரேக் த ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணால் மட்டும்தான் டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேலண்டர் ஐக்கன் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த கேலண்டர் ஐக்கனை கிளிக் செய்தால் எந்த மாதத்திற்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுதோ அதற்குரிய கேலண்டர் ஓப்பன் ஆகும். அதில் நமக்குரிய தேதியை செலக்ட் பண்ணிக்கணும். பிரேக் த ஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செக் பாக்ஸ் கிளிக் செய்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரேக் த ஷன் ஆப்ஷனுக்கு கீழே அகாமடேஷன் ஆப்ஷனும் நமக்கு இப்போது ஓப்பன் ஆகியிருக்கு பாருங்கள். இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் எம்டியாக இருக்குது. பிரேக் த ஷனுக்கான டேட்ஸ் செலக்ட் ஆன உடனே அதற்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆகிடும். அகாமடேஷன் டேட் செலக்ட் பண்ண உடனே அதற்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு செலக்ட் ஆகி இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஒரே ஒரு நபருக்கு மட்டும் இந்த விஐபி பிரேக் த ஷன் டிக்கெட்ஸ் புக் செய்தால் அகாமடேஷன் ஆப்ஷன் எனேபிள் ஆகாது. ஆன்லைனில் நம்ம அகாமடேஷன் புக் பண்ண முடியாது. தனி ஒரு நபருக்கு ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக திருமலை மற்றும் திருப்பதி லொக்கேஷனில் டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது. மினிமம் 2 பேருக்கு இந்த தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அகாமடேஷன் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இந்த பிரேக் த ஷன் டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க உங்களுடைய தரிசன டிக்கெட்டோடு சேர்த்து அகாமடேஷன் தேவைப்பட்டால் கண்டிப்பாக இப்போவே ஒரு சேர நீங்கள் அகாமடேஷனும் புக் பண்ணிடணும். அகாமடேஷன் புக் பண்ண மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கெட் மட்டும் புக் பண்ணிட்டீங்கன்னா அதற்கடுத்து அகாமடேஷன் ஆப்ஷன் உங்களால் தனியாக புக் பண்ண முடியாது. இந்த பிரேக் த ஷன் டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்களுக்கு டிஃபால்ட்டாக 1000 ரூபாய் 999 ரூபாய் ரூம் தான் நமக்கு எனேபிள் ஆகும். அதுதான் நம்ம புக் பண்ணணும். பிரேக் த ஷன் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கேலண்டர் ஐக்கன் கிளிக் பண்ண பிறகு அந்த மாதத்திற்கான கேலண்டர் ஓப்பன் ஆகும். அதில் எந்த தேதியில் உங்களுக்கு டிக்கெட் தேவையோ அந்த தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழேயே எத்தனை டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது என்பது நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டில் எத்தனை டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது என்பது டிஸ்பிளே ஆகும். அதை செலக்ட் பண்ண பிறகு கீழே இருக்கக்கூடிய ஓகே பட்டன் கிளிக் பண்ண உடனே இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரேக் த ஷன் பேஜுக்கு அது ரீடைரக்ட் ஆகும். இப்போ இங்கே டேட், ரிப்போர்ட்டிங் பிளேஸ், ரிப்போர்ட்டிங் டைம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபில் ஆகியிருக்கும். ரிப்போர்ட்டிங் பிளேஸ் லொக்கேஷன், அதாவது ரிப்போர்ட்டிங் லொக்கேஷன் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1,
ரிப்போர்ட்டிங் டைம் ஈவினிங் 4 PM. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய தேதியில் ஏதாவது விசேஷங்கள் இருந்தால் அதற்கேற்றாற் போல் டைமிங் மாறி இருக்கும். ஸோ அந்த டைம் எல்லாமே உங்களுடைய டிக்கெட்டில் இருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து ஒரு தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட்டு ₹500 பெர் பர்சன் என்பதும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். உங்களுக்கு அடிஷ்னல் லட்டு தேவைப்பட்டால் எத்தனை லட்டு தேவையோ அந்த நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. 5 லட்டு தேவைன்னா 5 என்டர் பண்ணிக்கோங்க. 4 தேவைன்னா 4 என்டர் பண்ணிக்கோங்க. ஒரு லட்டுவினுடைய காஸ்ட் ₹50 என்பதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து அகாமடேஷன் தேவைப்பட்டால் அகாமடேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ண உடனே டேட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கேலண்டர் ஐக்கன் எனேபிள் ஆகும். அந்த கேலண்டரை கிளிக் செய்தால் நீங்கள் எந்த நாள் தரிசனத்திற்காக செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த நாளும் அதற்கு முதல் நாள் மட்டும்தான் நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்காக அவைலபிலிட்டி க்ரீன் கலரில் காமிக்கும். மற்ற தேதிகள் எல்லாம் காமிக்காது. இப்போ நீங்கள் 6ஆம் தேதி செலக்ட் பண்ணுறீங்கன்னா ரூம் புக் பண்ணுறதுக்காக 6ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். இதே நீங்கள் 1ஆம் தேதிக்கு தரிசனம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா 1ஆம் தேதிக்கு மட்டும்தான் ரூம் புக் பண்ணுறதுக்காக அவைலபிலிட்டி காமிக்கும். அதற்கு முன்னாடி மாதத்தில் 30ஆம் தேதியோ 31ஆம் தேதியோ அவைலபிலிட்டி காமிக்காது. ஏன்னா அது போன மாத ரூம் புக்கிங்லே கம்ப்ளீட் ஆகியிருக்கும் என்பதனால 1ஆம் தேதி தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்களுக்கு 1ஆம் தேதி மட்டும்தான் ரூம் புக்கிங்காக அவைலபிலிட்டி காமிக்கும். தேதி செலக்ட் பண்ண பிறகு அதற்கு பக்கத்திலேயே உங்களுக்கு நீங்கள் தேதி செலக்ட் பண்ண உடனே செலக்டட் டேட் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதற்கு கீழே ஒரு நாளினுடைய 24 மணி நேரத்தை 4-6 மணி நேர ஸ்லாட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது செக்இன் டைம் ஸ்லாட். அதாவது நீங்கள் திருமலா லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணுறீங்க. நீங்கள் எப்போ திருமலாவுக்கு வந்து உங்களுடைய அகாமடேஷன் ரெசிப்டை திருமலையில் இருக்கக்கூடிய CRO ஆஃபீஸினுடைய ARP கவுண்டரில் ஸ்கேன் பண்ணணும் என்பது தான் இந்த 6 மணி நேர செக்இன் டைம் ஸ்லாட். நீங்கள் எந்த 6 மணி நேரம் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த 6 மணி நேரத்திற்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் ARP கவுண்டரில் வந்து உங்களுடைய அகாமடேஷன் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணிடணும். நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய செக்இன் ஸ்லாட்டுக்கு 1 செகண்ட் லேட்டாக வந்தாலும் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அகாமடேஷனை கேன்சல் பண்ணிடும். அதற்கடுத்து நம்ம எங்கேயுமே போய் அகாமடேஷனுக்காக ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த அகாமடேஷன் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அகாமடேஷன் ரெசிப்டை ஸ்கேன் செய்த நேரத்தில் இருந்து 24 மணி நேரம் உங்களுக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். தரிசன டிக்கெட்டோடு சேர்த்து ரூம் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணும்போது ரூம் ரெண்ட் மட்டும்தான் நம்மக்கிட்ட வாங்கிப்பாங்க. ARP கவுண்டரில் வந்து நம்ம ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணும்போது தான் அந்த ரூமுக்கான காஷன் டெபாசிட் அமௌண்ட் நம்மக்கிட்ட கலெக்ட் பண்ணிப்பாங்க. காஷன் டெபாசிட் அமௌண்ட் UPI மூலமாகவோ அல்லது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாகவோ நம்ம பே பண்ணிக்கலாம். கேஷ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அகாமடேஷன் டேட்டும் செக்இன் டைம் ஸ்லாட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ண உடனே மறுபடியும் இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இப்போ உங்களுடைய அகாமடேஷன் நீங்கள் செலக்ட் பண்ண டேட், டாரிஃப் 999, காஷன் டெபாசிட் அமௌண்ட்டு 0, இது எல்லாமே செக்இன் டைம் ஸ்லாட் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகியிருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு பில்கிரிம் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண பிறகு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ண உடனே நீங்கள் பே பண்ணக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டினுடைய பிரேக்கப் காமிக்கும். டொனேஷன் எவ்வளவு, தரிசன டிக்கெட்டுக்காக எவ்வளோ பே பண்ணணும், அகாமடேஷனுக்காக எவ்வளோ பே பண்ணணும், டோட்டலாக நீங்கள் எத்தனை அமௌண்ட்டு பே பண்ணணும் என்கிற டீட்டெயில்ஸோடு சேர்த்து நீங்கள் என்டர் பண்ண பில்கிரிம் டீட்டெயில்ஸ், உங்களுடைய தரிசன தேதி டீட்டெயில்ஸ் மற்றும் அகாமடேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதற்கு கீழே 2 பேமெண்ட் கேட்வே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. யூனியன் பேங்க், ICICI பேங்க். இதில் எந்த கேட்வே ஆப்ஷன் வேண்டுமானாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கேட்வே ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு யூனியன் பேங்க்லேயோ அல்லது ICICI பேங்க்லேயோ நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் என்பது கிடையாது. அதை செலக்ட் செய்து கீழே இருக்கக்கூடிய பே நோ பட்டனை கிளிக் பண்ணிட்டால் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு 3 பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். UPI, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் ஆப்ஷன் டிஸ்ப்ளே ஆகும். அதில் எந்த ஆப்ஷன் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ, எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இதுதான் அட்வான்ஸ் புக்கிங் மெத்தடில் VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.